இந்த சமூகங்கிற குரங்குக்கு ஆ, சமூகங்கிற குரங்குக்கு ஓகே மனுஷ குழந்தை பிறந்துருச்சுங்க. ஓகே சமூகம் என்ன பண்ணுது? அறியாமையிலேயே இழுத்து 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 வைக்குது. பயங்கிறது வாழ்க்கை ஃபுல்லா வருது. எப்பயாச்சும் வருது இல்ல, அது ஆமா ஆமா புடிச்சு அது அப்பயே பிடிக்கும். ஆஹா வந்துருச்சே அப்படிதான். ஆகா வந்துருச்சே அப்படின்னு ஓகே இதை விட பெரிய சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கவே கிடையாது. கப்புன்னு அதுல சஸ்டைன் ஆகு, புடிச்சுக்க விட்டுறாத அப்படின்னாரு. எனக்கெல்லாம் மாறியே போச்சு. என்னடா இப்படி ஒரு பதிலா கேட்டா, எல்லாம் இதுதான் வாய்ப்பு, இதுதான் அற்புதமான வாய்ப்பு, புடிச்சுக்க அப்படின்னாரு பாருங்க. புஷ்னு போயிடுச்சுங்க அது. கொஞ்ச நாள் வச்சிருக்கிறான், இறந்து போயிடுறான். கொஞ்ச நாள் கட்டி பிடிக்கிறான், இறந்து போயிடுறான். ஆமா. கொஞ்ச நாள் வச்சிருக்கிறான், இறந்து போயிடுறான். கொஞ்ச நாள் கட்டி பிடிச்சிருக்கான், இறந்து போயிடுறான். கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேன், கரெக்ட். நின்றுகிட்டே இருக்குது. கட்டி பிடிச்சு செத்துக்கிட்டே இருக்காதுங்க. ஆமா இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா ஓகே நீங்க ரொம்ப லேட்டா உங்களை சந்திப்பீங்க. சந்திக்கலாம், அதாவது நம்மளுடைய உண்மைத்தன்மையை ஆமா, சந்திக்க ஆமா, ரொம்ப நாள் ஆகும். சந்திக்கலாம், சந்திக்காமலும் போயிடலாம். சரிங்க ஜி, நான் உங்களுக்கு ஒரு 2-3 கேள்வி கேக்குறேன் ஜி. எஸ், குட். மனுஷன் ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க. ரொம்ப நீங்க உணர்ந்து ரொம்ப டீப்பாலாம் வேண்டாம், சும்மா நீங்க எப்படி அதை பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ஓ இப்படிதான் ஆக்சுவலி பாக்கணும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்குவோம்ல. அதுக்காக சரி சரி, கேளுங்க. மனுஷனுக்கு நிறைய மனிதர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த எது வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் பிரச்சனையை கொடுக்குது. அப்படி வந்து ஒவ்வொன்றையும் நான் கேட்கறேன், பேரு மட்டும் நான் சொல்றேன், அதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்க. போதும், ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. 10 விஷயம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல், அதை எப்படி பார்க்கணும்? உடல் ஆப்ஜெக்டா பார்க்கணும். ஓகே, ஆப்ஜெக்ட்னா அதை ஒரு சரியா பயன்படுத்துவதற்கு ஒரு வார்த்தைகள். அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஓகே, உடல் தேவைகள் என்ன உணர்வு வெளிப்படுத்துறாங்களோ அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை நிறைவேற்றணும். மதிப்பு கொடுத்தா உங்க வேலைக்காரன் உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கற மாதிரி. ஓகே ஓகே, அவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கலாம். ஓ ஓகே, அப்போ உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் நம்ம மிகவும் முக்கியம். அடுத்தது ஜி, மனம். அவரு சொல்றத கேட்காம இருந்தா நல்லது. உடல் சொல்றத கேட்கலாம், தப்பு இல்ல. ஓகே, மனம் சொல்றத கேட்காம இருந்தா நல்லது. ஓகே, நல்லது. என்ன ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டுதானே ஆகணும் அதுக்காக. ஓகே ஓகே, ஆமாங்க. மனம் ஷார்ப்பா இருந்து, ஐக்யூ பவர் ஜாஸ்தியா இருந்து, டேலண்ட் ஜாஸ்தியா இருந்து, நாலேஜ் அறிவெல்லாம் ஜாஸ்தியா இருந்தா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தியா இருந்து, இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா ஓகே நீங்க ரொம்ப லேட்டா உங்களை சந்திப்பீங்க. நம்மளுடைய உண்மைத்தன்மையை சந்திக்க நாள் ஆகும். சந்திக்கலாம், சந்திக்காமலும் போயிடலாம். சந்திக்காம ஓகே, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஷார்ப்பு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, சாதுரியம் இதெல்லாம் வச்சு பல கோடி சொத்து சேர்த்திருவாங்க. ஆமா, அப்புறம் அதை எப்படா விடுறதுன்னு சொல்லிட்டு அதை புடிச்சுக்கிட்டே இறந்து போயிடுவாங்க. ஓகே, அதை புடிச்சுக்கிட்டே அவ்வளவுதாங்க. அப்ப யார் ஒருத்தர் ஏனோ தானோன்னு இருக்கானோ, ஓகே, யாரு ஒருத்தர் ரொம்ப கேஷுவலா இருக்கானோ, யாரு ஒருத்தர் ரொம்ப லேசினஸா இருக்கானோ, யாரு ஒருத்தர் வந்துட்டு குறைவா ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படிங்கிற அவன் சீக்கிரம் வந்துருவான். அவன் சீக்கிரம் வந்துருவான். ஆனா சமூகத்துல அவனை என்ன பண்ணுவாங்க, புறக்கணிப்பாங்க. ஒரு வெகுளி, எதுக்கு ஆகாதவன் அப்படி. ஆமா, அவனை புறக்கணிப்பாங்க. ஆனா அவன் சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகே ஓகே, ஏன்னா இவன் சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கிறத வச்சு அவங்க ஒரு அளவீடு கொடுக்குறாங்க. கொஞ்சம் என்ன பண்றாங்க, இவன் நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றான்னு நினைச்சு இவங்க ஒரு அளவீடு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, ஏன்னா கரெக்ட் டேட்டாஸ் தானே, ப்ரீ ரெஜிஸ்டர்ட் டேட்டா தானே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா லாஜிக்காவே தெளிவா நமக்கு சொல்லிடுறோம். ஒருத்தனுக்கு சொரணே இல்லைங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனா இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தன் சோம்பேறியாவே இருக்காங்கன்னா ஓகே, அந்த சொல்றவனோட எதிர்பார்ப்புக்கு இவன் இணங்க மாட்டேங்கிறான்னு அர்த்தம். அவ்வளவுதான், அதுதான் கரெக்ட். பட் அவன் அவனாதான் இருக்கான். ஓகே ஓகே, அப்ப என்ன அர்த்தம், உங்களுடைய மனம்ங்கிற சாப்ட்வேருக்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா லேட்டா வருவீங்க உங்க தன்மைக்கு. ஓகே ஓகே, அதுதான். அடுத்தது வாழ்க்கை துணை ஜி.
வாழ்க்கை துணைங்கிறது ஒரு பாடி நீடு தாங்க. ஓகே ஓகே. பாடி நீட்ஸ் இருக்குல்ல, பேசிக். ஓகே. அதுக்கு தாங்க வாழ்க்கை துணை அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலா ஒரு உரையில 2 கத்தி இருக்கவே முடியாதுங்க. கரெக்ட் கரெக்ட். ரெண்டுமே பிரபஞ்ச தன்மை தாங்க. ம் ம். 2 பேத்துக்கும் தேவை இருக்குதுங்க. கரெக்ட். ஆனா 2 பேரும் அந்த ஒரு தேவையை மையப்படுத்தி வாழ்க்கை ஃபுல்லா எப்படி ரன் பண்ண முடியுங்கிறது பெரிய ஒரு கேள்வி. கேள்வி கரெக்ட். ஆனா அந்த கேள்வியை தான் எல்லாம் சுமந்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு பரிமாணம், ஒரு கற்பிதம், ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்களே ஒரு பேட்டர்னுக்குள்ள தன்னைய அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பட்டத்தை போட்டு அதுக்குள்ள வந்துக்கிறோம். ஆனா பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில 360 டிகிரியில் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே ஓகே. அதுல 1 டிகிரி தான் இவங்க எப்படி இப்படித்தான் இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு இவங்க தீர்மானிச்சு மீதி 359 டிகிரி இருக்கு. ஓகே ஓகே. சோ அவங்கள எப்படி நம்ம பார்க்கணும்? யாருங்க? வாழ்க்கை துணைய. அது ஆணாவும் இருக்கலாம், ஆணுக்கு பெண்ணாவும் இருக்கலாம். பயணி தாங்க, சக பயணியா பாக்கணுங்க. ஓகே ஓகே. அவங்க ஒரு பயணி, நம்ம ஒரு பயணி, அவ்வளவுதான். ஓகே ஓகே. சக பயணி, நம்ம தேவைக்கு அவங்க ஒத்துழைப்பு தராங்க, அவங்க தேவைக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கறோம். கான்ட்ராக்ட் இஸ் ஓவர். கான்ட்ராக்ட் இஸ் ஓவர். சக பயணி அப்படிதான். ஆனா அது பார்க்க முடியுமான்னு கேட்டா அது ஒரு சவால் தான். ஆமா, சவால். ஒரு சவால் தான். காரணம் என்னன்னா, இந்த சமூக கட்டமைப்பு பிகினிங்ல இருந்தே திணிப்பு திணிப்பு திணிப்புன்னு திணிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறதுதான் இப்ப ஒரு கேள்விக்குறி. பட் ஆனா சக பயணி தான் அவங்க. கரெக்ட். அடுத்தது வந்து குழந்தைகள் ஜி. குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட், ஒரு போனஸ். ஓகே. பயணத்துக்கு ஒரு கிஃப்ட், ஒரு போனஸ். ஓகே. எப்படின்னா, பின்னிட்டு நீ வந்துட்டு உன்னோட காரியங்கள் 50-60 வயசு வரைக்குமே நடக்காத சூழல்ல உனக்கு யாரு உதவுவா? அப்படி அந்த கோணத்துல பாருங்க, உனக்கு யாரு உதவுவா? இப்ப நீ உங்களுக்கு சாப்பாடு போட்டா அவங்க பின்னாடி உனக்கு சாப்பாடு போடுவாங்க. இப்ப நீ சாப்பாடு, அதுவும் உன்னை தேடுற பயணத்துக்கு தான். அதுவும் உங்களை தேடுற பயணத்துக்கு தான். அப்ப ஒரு இந்த குழந்தைகளோட அந்த இது என்ன சொல்லுவாங்க, குழந்தைகளோட ரோல் இருக்குல்ல, அந்த குழந்தைகளோட ரோல், அவங்க சக மனிதர்கள் தானே, சக பயணிகள் தானே. இந்த பணிய வேற எந்த மிருகத்தை வச்சு சரி பண்ண முடியும்? பின்னிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்த மிருகத்தை வச்சு பின்னிட்டு கொஞ்சம் தண்ணி காய வை, கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விடு, கொஞ்சம் மருந்து எடுத்து கொடு, கொஞ்சம் அந்த வாய்ப்பு இல்ல, வேற எதுனாலே வாய்ப்பு இல்ல. போனஸ். அப்ப இந்த போனஸ் உனக்கு கொடுக்குற போனஸ். ஓகே. கிஃப்ட், ஒரு கிஃப்ட், பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட். இந்த கிஃப்ட் தான் நீயே பாருங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். நீ கிஃப்ட், இந்த கிஃப்ட் தான் உனக்கே கொடுத்த கிஃப்ட் பிரபஞ்சம். அதான் அடுத்தது வந்து பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம்னு பார்த்தேன், அதுக்கு நீங்க இங்க சொல்லிட்டீங்க. இவ்வளவுதான் 2 பேத்துக்கும் மாத்தி மாத்தி ஒரு கிஃப்ட். ஓகே ஓகே, இருக்கட்டுங்க, அவங்களும் இருக்குது. இப்ப குழந்தை இருக்குது, குழந்தை உன்னை நம்பி இருக்குது. அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஓகே, நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா உண்மை என்னன்னா, நீ உன்னோட தேவைக்கு மேல கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரபஞ்சம் உனக்கு உன்னை தேடுவதற்கு கொடுக்கிற வாய்ப்பு தான். தேவைக்கு மேல கிடைக்கிற அந்த இடத்துல என்னன்னா, குழந்தைக்கு நீ ஷேர் பண்ற, அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட். அந்த குழந்தை பின்னிட்டு அது உனக்கு செய்யும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஓகே ஓகே. எஸ். அடுத்தது வந்து பணம். உலகத்துல ஒரு 1,00,000 கோடி டன்னு கோல்டு இருக்குன்னு வைங்க. 1,00,000 டன்னு கோல்டு. ஓகே ஓகே. இன்னும் 1,00,000 டன்னு கோல்டு உலகத்துக்குள்ள, தட் இஸ் பூமிக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல ஏதாவது இருக்குமா? இருக்காது. அவ்வளவுதானே, அவ்வளவுதான். ஆனா மனுஷன் என்ன பண்றான், கொஞ்ச நாள் வச்சிருக்கிறான், இறந்து போயிடுறான். கொஞ்ச நாள் கட்டி பிடிக்கிறான், இறந்து போயிடறான். வச்சிருக்கிறான், இறந்து போயிடறான். கொஞ்ச நாள் கட்டி பிடிச்சிருக்கான், இறந்து போயிடறான். கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேன், நின்றுகிட்டே இருக்குது. கட்டி பிடிச்சு செத்துக்கிட்டே இருக்காதுங்க.
சோ இங்க வந்து இழக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும்தானே தவிர ஆமாங்க அது அப்படியே தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்குது. கோல்டு நீங்க கொஞ்சம் டெப்ரிசியேஷன்ல கொஞ்சம் உருக்கிறப்ப ஆவி ஆகலாம். ஓ, ஆவியாகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி கொஞ்சம் ஆயிருது இல்ல? உற்பத்தி இல்லைங்க, இருக்கிறது தானே இருக்கும். இருக்கிறதா இருக்கு. ஓகே ஓகே. இருக்கிறது தானே இருக்கும். ஆவியாகிறது ஒரு ஸ்டேட்டா இருக்கும். அது கோல்டு ஆமா. ஆனா அது வந்துட்டு கோல்டோட ஸ்டேட் அது கொஞ்சம் அது இயற்கையில ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டேட்டா இருப்பாங்க அவங்க. என்ன ஆனா இவன் கோல்ட கட்டி புடிச்சு இவன் சீக்கிரம் டெப்ரிஷியேட் ஆயிரானே. ஆமா, அவ்வளவுதான். ஆனா கட்டி பிடிக்கிறவன் தான் மாறிக்கிட்டு இருக்கானே தவிர கோல்டு அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்கு. இதுதான் நம்ம சொல்றோம், என்னப்பா இது அப்படிங்கிறோம். ஓகே ஓகே, சூப்பர் ஜி, சூப்பர். அப்புறம் தொழில் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது தொழில் மட்டும் இல்லைங்க, தொழில் வேலை இந்த ரெண்டுமே வச்சுக்கலாம். எதை வேணாலும் செய்யுங்க, உங்களை இழக்காத செய்யுங்க. இவ்வளவுதான் நான் சொல்றது. இருக்கிற இடத்துல நாம இருந்துகிட்டு இருக்கோம். இதை விட $1,000,000 ஒர்த்து ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு பாஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அவர் வந்து இந்த டிரான்சாக்சனுக்கு தான் பாஸே தவிர உங்களுக்கெல்லாம் பாஸ் இல்ல. அது நீங்க தெளிவாய்க்கணும். நீங்க கொடுக்குற பங்களிப்பு இருக்குல்ல, செயல்பாடுகள், அதுக்கு தான் அவர் பாஸ். அதனால அவருக்கு என்ன யூஸ்? அவருக்கு லாபம் இருக்கு, அதனால அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. மற்றபடி அவரும் நீங்களும் சக பயணிகள் தான். நீங்க உங்களை இழக்காம செய்யற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு நீங்க சுதாரிச்சிட்டீங்க அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. நண்பர்கள், நட்பு வட்டங்கள், அது எப்படி நம்ம பார்க்கணும்? ஆழமான அந்தரங்கமான ஒரு செய்தியை கூட ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு அது நட்புக்கு கொடுக்குறாங்க இம்பார்ட்டன்ஸ். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஒரு ஆறுதல், நண்பங்கிறவன் இந்த இடத்துல ஒரு ஆறுதல். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, இந்த நண்பன் வந்து இந்த ஆறுதலான விஷயத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு எப்ப தேவை இருக்குதோ அதை அப்ப யூஸ் பண்ணிக்குவாரு. ஓ, ஓகே. ஆமா, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இப்படிதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான்னு சொல்லி உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது ஆகும், அது சொல்லுவார். அப்ப நட்பு தான் இதனுடைய அப்படியே ஆப்போசிட் சைடு ஒரு எதிரி அப்படிங்கிற ஒரு வட்டம் உருவாகுது. நிச்சயமா நிச்சயமா. அது அதாவது நட்பு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ரெண்டு சைடு இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரெண்டு. ஒரு காயினுக்கு இரண்டு பகுதி இருக்கிற மாதிரி, இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு இறப்பு எப்படி ஒரு கூடையே பயணம் செய்தோ அந்த மாதிரி நட்புக்கு ஆப்போசிட் சைடும் பயணம் கூட வந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப நீங்க தனியா இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தீங்களோ, இதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்குற இடம். ஓகே ஓகே. நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற இவங்கெல்லாம் நமக்கு கூட இருக்காங்க, இவங்கெல்லாம் நமக்கு பக்கபலமா இருப்பாங்க, இவங்கெல்லாம் நமக்கு எதிர்காலத்துல நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இப்படி நினைக்க 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 ஒரு தன்மையை விட்டு விலகிதான் நீ போற. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உண்மை என்னன்னா, யுவர் அலோன், லோன்லி. நீ தனியா தான் வந்த, தனியா தான் சந்திக்கணும், தனிமையில தான் அந்த தன்மை இருக்குது. நீ வந்து எந்த வடிவில யார வச்சுக்கிட்டாலும், அது சாஃப்ட்வேரா இருக்கிற மைண்ட் அளவுல தாட்ஸை வச்சுக்கிட்டாலும் டேட்டா வச்சுக்கிட்டாலும் சொல்லலாம். பக்கத்துல நண்பரோ உறவினரோ துணையோ இணையோ குழந்தையோ அம்மாவோ யார வச்சுக்கிட்டாலும் உன்னுடைய பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நான் சொல்ல வரேன். மற்றபடி உன் உடல் ரீதியா ஒரு தலைவலி காய்ச்சல் ஒரு பிரச்சனைனா உடனே வந்து உதவுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க இன்னைக்கு உதவுவாங்க, நாளைக்கு அவங்களுக்கு நீ உதவணும். இதுதான் மைண்டோட டிரான்சாக்சன் இதுதான். ஓகே. அடுத்தது வந்து 5 புலன்கள், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, சிறு சிறு மகிழ்ச்சி, இதை எப்படி பார்க்கணும்? அதாவது இந்த புலன்கள்ல வந்துட்டு உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு செய்தியை சொல்ல வராங்க. என்னன்னா, உன்னுடைய பயணத்துல நீ சந்திக்கிற எல்லா செய்திகளும் இந்த புலன்கள் வழியா தான் உள்ள போறாங்க. புலன்கள்லயே உள்ள போறப்ப உனக்கு இந்த புலன்களால என்னதான் யூஸ் அப்படின்னு உன் மைண்டு கேட்க கூடாதுங்கிறதுக்காக, மனம் கேட்க கூடாதுங்கிறதுக்காக சின்ன சின்ன இதுல வந்துட்டு கொடுக்குறாங்க. எப்படி ஒரு சுவை, ஒரு நறுமணம், கண்கொள்ளா காட்சி, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதுலயே நீ நின்னுற.
ஓகே ஓகே. சோ அதுதான் புலன்கள் மூலமா ஒரு சில மகிழ்ச்சி இருக்கு. பட் அங்கேயே நின்ற கூடாதுன்னு சொல்ல வரீங்க. நின்ற கூடாது. கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா நீ இருக்கிறாங்க, உன்னோட தன்மை இருக்குது. நீ என்ன ஓகே பண்ணிடுற, அந்த என்ன சொல்லுவாங்க, புறத்தோற்றத்தையே நம்பிடுற. அதுக்குள்ள இருக்குது ஒரு விஷயம், அதை எடுத்துக்க மாட்டேங்கிற. ஏன்னா அது இல்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். இதுதானே கரெக்ட் கரெக்ட். தெரியுது, அது தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கணும், ம் ம் பயணம் சுவாரஸ்யமா இருக்கணும். ம் அங்கங்க கொஞ்சம் மசாலா, அங்கங்க கொஞ்சம் சுவாரஸ்யம், இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த புலன்கள் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன ம். விஷயங்களை கொடுக்குறாங்க. பட் ஓகே பெர்மனன்ட், அப்பெர்மனன்ட் மேலதான் இதெல்லாம் நடக்குது. பெர்மனன்ட் மேலதான் இதெல்லாம் நடக்குது. ஓகே இப்ப ஓகே. ஒரு ஒரு பெரிய மலை பாம்பு ம். ஒரு மானை முழுகுது. ஓகே. ஏன் முழுகணும், என்ன அவசியம் வந்தது? அதுக்கு அதுக்கு டேஸ்ட்னா தெரியுமா? டேஸ்ட், சுவை அரும்புகள், அதாவது அப்படி ருசிச்சு ரசிச்சு எதாவது சாப்பிடுதா? அது ருசி இது என்ன சொல்றது, அதுக்கு ஏதாச்சும் சுவை சுவை அதுல இருக்குதா? இல்ல ஆக்சுவலி அது அப்படியே முழுங்கிருதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதுதான், சுவை அதுல பாக்குதா? ஆ கண்ணுள்ள ஆ. காட்சி, அழகான ஒரு உணவு உணவு இது, கண்ணுல சாப்பிடலாம் அப்படி பாக்குதா? ம். அடுத்தது என்னங்க, இந்த மாதிரி எடுத்துங்க. அதுக்கு உண்டான ஓகே ஓகே. புலன்களுக்கு பாக்குதா? கேக்குதா? பார்த்தா ஒண்ணும் கிடையாது. வயிறு நம்புதா? இப்படி ம் ம் ம். வயிறு நம்புதா, சாப்டர் ஓவர். ஓவர். வயிறு நம்புதா, படுத்து கடை 6 மாசம், அது அதுதான். படுத்து கடை. அப்பா, என்னடா ஒண்ணுமே தெரியல. பசி பசி என்னங்க அட்ட அட்ட அட்டன்னு சொன்னது. 6 மாசம் ரிலாக்ஸுங்க. அப்படி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், 6 மாசம் ரிலாக்ஸ். சரிங்க ஜி சரிங்க. சரிங்க ஜி. அடுத்தது வந்து வலி. ம். வலிக்குது இல்லைங்க. ஆமா. ஒண்ணு உடல் வலி இல்லாட்டி மனவலி அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டையும் எப்படி பார்க்கணும்? இந்த பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். ஆ நீங்க ஏதோ ஒரு வகையில பாதிச்சுட்டு இருக்கீங்க, சுதாரிச்சுக்கீங்க. இது ஓகே. நீடிச்சதுன்னா இது நீடிச்சதுன்னா ம் பயணம் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. ம் ம். நீங்க வந்தது உங்களை தேடுறதுக்கு, எங்கேயோ தவறு நடக்குது, கொஞ்சம் பாருங்களே ஓகே. அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இன்னொரு சூட்சமம் வச்சிருக்காங்க. ஆ. என்ன, அதை கொஞ்சம் ஊடுருவி கவனிச்சு பாருங்களே, ஒண்ணுமே இருக்காது, ஓ தீர்ந்து வலிக்குள்ள. பிரச்சனையே தீர்ந்து போயிருது அப்படிங்கிறாங்க. ஓகே. என்னங்க சொல்றீங்க? எஸ், ஒரு வழிய கூர்ந்து ம் கவனிச்சா வழி இல்லாம போயிருது. ஒரு ம். பிரச்சனையை கூர்ந்து கவனிச்சா பிரச்சனை இல்லாம போயிருது. ஓகே ஓகே. ஏன் சரி இது வந்து அது ஒரு சூட்சமா அதுக்குள்ளேயே இருக்கு. இருக்குது? அதாவது பிரச்சனை கொடுக்கறப்ப சொல்யூஷனோட தான் பிரச்சனையே வருது. ஆனா நம்ம வழிய பார்த்து பயந்துக்கிறோம். அந்த அவ்வளவுதான். மைண்ட் என்ன சொல்லுது? ஐயோ, இந்த உடம்பு, இந்த உறுப்பை எடுக்கிற மாதிரி ஆயிரும், ஐயோ இதுக்கு விட்டா பெருசாயிரும், இதெல்லாம் மைண்ட் சொல்லுது. ம் ஆனா ம். கொடுக்கப்படுறது கொடுக்கப்படுறது உனக்கு வாய்ப்பு தான். கரெக்ட் சில பேர் கரெக்ட். என்கிட்ட கேட்பாங்க, ம் பயமா இருக்கு ஜி, பயத்துக்கு எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு. ம் அதே மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் என்லைட்டான ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ம். என்ன கேட்டாங்கன்னா, ஜி கிட்ட நான் வந்துட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே. அவர் கொடுக்குற ஒவ்வொரு கோட்ஸ், அவர் வாசகங்கள், அவருடைய ப்ரோவர்ப்ஸ் ம் அப்பப்ப அனுப்புவாரு. சரி, நான் தாங்க முடியாத ஒரு பிரச்சனைகள் இருக்கிறேன், மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது, ம் என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ம் அதுக்கு அவர் ஒரு பதில் உடனே கொடுத்தாரு. ம் அப்படியே அடுத்த செகண்டே நான் வெளியே வந்துட்டேன் அதுல இருந்து ம் அப்படின்னாங்க. என்ன ம். கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஓகே. அவங்க சொல்றாங்க, மண்டை வெடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ஜி, எனக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ம். சொன்னாரு, இட் இஸ் எ வெரி பிக் சான்ஸ் ஃபார் யூ அப்படின்னாரு. ஓகே. இதை விட பெரிய சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கவே கிடையாது, கப்புனு அதுல சஸ்டைன் ஆகு, புடிச்சுக்க விட்டுறாத அப்படின்னாரு. எனக்கு எல்லாம் மாறியே போச்சு. என்னடா இப்படி ஒரு பதிலா கேட்டா, இவரு எல்லாம் இதுதாய வாய்ப்பு, இதுதாய அற்புதமான வாய்ப்பு, புடிச்சுக்க அப்படின்னாரு பாருங்க. புஷ்னு போயிடுச்சுங்க அது அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே எனக்கு இல்ல, அதுக்கப்புறம் அது போன இடமே தெரியல. இப்படி ஒரு இது ஒரு வாய்ப்புங்கிறாரு. நாங்க ம் நொழிஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இது ஒரு வாய்ப்புங்கிறாரு.
அப்ப என்ன அர்த்தம்? ஓ, இதுக்குள்ள அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா இருக்குது. இருக்குதா, நம்மளால பார்க்க தவறிட்டோமான்னு இப்படி மாத்தினாங்க, அப்படியே மாத்தினேன். ஓகே. சொன்னது 100% உண்மைன்னு அவங்க தன்னுடைய அனுபவத்துல சொல்றாங்க. இப்ப இவ்வளவுதாங்க. ஒரு பயம் வருதா, இட் இஸ் எ பிக் சான்ஸ் ஃபார் யூ. அப்பா சூப்பர்யா, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. பயம் வந்திருக்குது. எப்படி பயம் வந்திருக்குது? அப்ப நான் கவனிக்கணும். அவனை கவனிக்க சொல்லிருக்காரு. பயம் வாப்பா, உன்ன கவனிக்கிறது. இதான பயங்கிறது வாழ்க்கை ஃபுல்லா வருது, எப்பயாச்சும் வருது இல்ல, அது பிடிச்சி அது அப்பயே பிடிக்கும். ஆஹா வந்துருச்சே, ஆஹா வந்துருச்சே அப்படின்னு. சோ எல்லா வழிகளையும் வேதனைகளையும் நம்ம இப்படி அணுகணும். ஆமாங்க, அங்க தீர்வு இருக்குங்க. பார்வை. ஆமா, ஏன்னா உருவாகிற இடம் இருக்குல்ல. ஆமா, உருவாகிற இடம் தான் ஆன்சரு. ஓகே ஓகே. உருவாகிறதுதான் பிரச்சனை. ஓகே ஓகே ஜி. அதாவது விதைகள் இருந்துதான் செடியே முளையுது. ஆமா, நீ செடியை பார்த்துக்கிட்டு இருக்கிற, விதையை பாரு அப்படிங்கிறேன். கரெக்ட். மூலமே அதுதான் அப்படிங்கிறேன். அது கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்ல, கொஞ்சம் ஊடுருவிதான் பார்க்க வேண்டியது. இல்லன்னே நினைக்கிறீங்க. அது இல்ல, இந்த மரம் இப்படி எல்லாம் நிக்குது. மரம் நிக்குது, எப்படிதான் நிக்குது? வேர் உள்ள இருக்குடா, வேர் இல்லாம எப்படிதான் நிக்கும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் கரெக்ட். உள்ள பார்த்தா தான் வேர் தெரியும். நீ வெளியவே மரம் சூப்பருங்க, மரம் எப்படி நிக்குதுன்னு கேட்டியா எப்பயாச்சும்? நீ ஒரு மூங்கில அப்படி நிறுத்தி பாரு, அப்படியே தரையில் நிறுத்தி பாரு, உளுந்துரும் கீழே. ஏன் உழுகுது? வேர் இல்ல, பேஸ் இல்ல. அப்ப அதுதான் பேஸ். ஓகே ஓகே, சரிங்க ஜி. அடுத்தது நேரம், இந்த டைம், அதை எப்படி பார்க்கணும்? இந்த டைம் அப்படிங்கிறது எப்பயும் பிரசன்ட்ல தான் இருக்குது. ஓகே ஓகே. நீங்க தான் கடந்து வந்ததை கடந்த காலம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிர்வாக வசதிக்காக கடந்த காலம்னு வச்சிருக்கீங்க. டைம் அப்படின்னா அது டைம் இல்லாத தன்மை தான் டைம். பிரசன்ட் அப்படிங்கிறது டைம் இல்லாத தன்மை தான் டைம். உங்க உடல் ஒரு கண்டெய்னர், உடல்ங்கிற கண்டெய்னர் உங்களை சுமந்துகிட்டு எப்ப வந்ததோ அதுல இருந்து உங்க நிர்வாக வசதிக்காக நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? முடிஞ்சதை கணக்கிட்டு வச்சுக்கிறீங்க. முடிஞ்சதை ஒரு கணக்கிட்டு வச்சுக்கிறோம். கரெக்ட். ஆனா பிரசன்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது. முடிஞ்சதை ஏன்னா நீ கடந்தது, நீ தான் கடந்திருக்கிறியே தவிர அது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் உதிப்பது கிழக்கு. கிழக்கு ஆக்சுவலா இப்ப இது எப்ப படிச்சோம்? நம்ம குழந்தை பருவம். ஆமா, குழந்தை பருவத்துல படிச்சதுதான். படிச்சது. ஆனா அது கிழக்குலையா உதிக்குது? இல்ல. அது என்ன பண்ணுது? மறையுதா எப்பயாச்சும்? இல்ல. மறையுதான்னா இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பூமி சுத்திக்கிட்டு இருக்குது, சூரியன் இருந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். அப்ப பூமிதான் நமக்கும் உதிக்கிற மாதிரி தெரியுது, மறையிற மாதிரி தெரியுது. நமக்கு தான் தெரியுது. ஏன்னா கண்டெய்னர் நமக்குள்ள இருக்கிறோம். நமக்கு ஒரு கண்டெய்னர் இருக்கு, நமக்கு தான் தெரியுது. ஆனா அது இருந்துகிட்டு இருக்குது. டைம்ங்கிறது டைம்ங்கிறது நம்ம உள்ள நம்ம சந்திச்சத பழசாவும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறத ஃப்ரெஷ்ஷாவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் ஸ்டேட்டுங்கிறது ஒண்ணுதான். தட் இஸ் நிகழ். அதை போய் நிகழ்தன்மை நம்ம சொல்றோம். நிகழ்தன்மை நம்ம வார்த்தையில நிகழ்தன்மை. அடுத்தது பிறப்பு. எஸ், பிறப்பு ஒரு நிகழ்வுங்க. ஓகே, அது எப்படி பார்க்கணும்? ஒரு ஹேப்பனிங். ஓகே, ஜஸ்ட் அது ஹேப்பன்ட் அப்படின்னு பார்க்கணுமா? தற்செயல், அது ஒரு தற்செயல் நிகழ்வு. ஓகே. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் எப்படி தோன்றுச்சு, ஏன் தோன்றுச்சு அப்படிங்கிற பதிலுக்கு நான் என்ன, அந்த கேள்விக்கு என்ன நான் பதில் சொல்லணும் அதே தான் இங்க சொல்லணும். ஒரு இன்கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீட்டை நோக்கி பயணிக்குது. ஒரு பற்றாக்குறை உள்ள ஒரு விஷயம் தன்னுடைய தேவை உணர்வை பேஸ் பண்ணி அது இயங்க ஆரம்பிக்குது. தட் இஸ் நிகழ்வு. தட் இஸ் பிறப்பு. அவ்வளவுதான். சோ அதுதான் இங்க பிறப்புலயே நடக்குது அப்படின்னு சொல்லி. எஸ் எஸ், அந்த பிறப்பு. ஆமா. அதுக்கப்புறம் இறப்பு, அதை எப்படி ஜி பார்க்கணும்? இறப்பு என்பது ஒரு எக்ஸ்பிரி, அதாவது ஒரு ஆற்றல் நிலை தன்னுடைய தகுதியை டைலூட் பண்ணிக்குது. ஒரு எனர்ஜி என்ன ஆகுது? அது அடுத்த எனர்ஜியா மாறுது. தட் இஸ் ஒரு டிரான்சாக்ஷன். ஒரு எனர்ஜி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகுது. சோ ஒரு நிலையிலிருந்து ஒரு அடுத்த நிலைக்கு அது மாற்றம் பெறும் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாமா? அது ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்வு அப்படிங்கறத எப்படி நம்ம சொல்றோம்னா, நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்குது.
ஓகே. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொது, பிரபஞ்சத்துக்கே பொது. ஓகே, ஓகே. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அதுதான் நமக்குள்ளேயும் நடக்குது. ம், ம், நம்மங்கிறது ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு தன்மைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறத ம். டச் பண்ணிட்டோம்னா, தொட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கண்கூடா தெரியும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தான் தெரியும். ஓகே. அதுக்கு அந்த டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற பயிற்சி நம்ம கடந்த முறை பப்ளிஷ் பண்ணோம். ஸோ இந்த பயிற்சியில வந்து நிறைய புரிதல்கள் இதை ஃபாலோ பண்ணும் பொழுது இதுக்கு உண்டான ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். என்ன ஜி? நிச்சயம் நிச்சயம். சரிங்க ஜி. அடுத்தது வந்து வெற்றி தோல்வி, அதை எப்படி பார்க்கணும்? இந்த தோல்வின்னு இல்லைன்னா நீதான் உன்னை தேடவே மாட்டேங்க. ஓகே. நீ தேடவே மாட்ட, உன்னை தேடவே மாட்ட. ஏன்னா எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நீ எதுக்கு தேடுவ உன்னைய? ஆமா, இப்ப எல்லாமே வெற்றி அடைந்து விட்டால் எதுக்கு உன்னை தேடணும் என்ன அவசியம் இருக்குது? அவசியம் இருக்கு. கரெக்ட் தான். ஆனா அதுக்கு மேல ஒரு அவசியம் வரும். எல்லாம் முடிச்சிட்டோம், அடுத்தது என்ன, எனக்கு நிறைவு இல்லையே, அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறான். அதுதான் விஷயம். அந்த இடத்துக்கு போறது ரொம்ப கம்மி. எல்லாம் வந்துருச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு, இதுக்கு மேல என்ன இருக்கு, அப்படி அப்படி போறவங்க ரொம்ப கம்மி. அதனால தோல்வியில மிகப்பெரிய ஒரு சுட்டி காட்டுதல் இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு தகவல் இருக்குது, ஒரு இண்டிகேஷன் இருக்குங்க. தோல்வி இல்லாத இடம்னு ஒண்ணு இருக்குதுப்பா அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. ஓகே, ஓகே. அப்ப அந்த தோல்வியை கொடுத்து ஆமா நீ வந்து உன்னை உடைக்கணும், சுதாரிச்சுக்க அப்படின்னு. உன்னை உடைக்கணும். தோல்வியை குடிச்சாதான் நீ உன்னை உடையவ, நீ உடைஞ்சாதான் உட்காருவ, நீ உட்கார்ந்தாதான் உணர்வ, கணக்கு போடுவ, ஒரு யோசனை பண்ணுவ, ஒரு சுதாரிப்ப. என்னடா ஏதா என்னடா என்கிட்ட பிரச்சனை நீ கேட்ப, உன்னை பார்த்து கேட்ப, உன்னை பார்த்து 4 கேள்வி, ஒரு விசாரணை நடத்துவ. ஓகே, ஓகே. எஸ், அந்த இடம். சோ அது ஒரு இப்படி நம்ம செய்யறதெல்லாம் தோத்துக்கிட்டே இருக்கமே, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கே, இப்படிதான் வாழ்க்கையும் போகுமா அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையில ஒரு வேறொரு பரிமாணம் உள்ளார்ந்த ஒரு சுய பரிசோதனை நடக்கும். எஸ். ஓகே, ஓகே, ஓகே. அதை எப்படி அறியாமை போக்குறது, எப்படி வாழ்றது, ஆக்சுவலி நம்ம எப்படி வாழணும்? எப்படி வாழணும்னா, இந்த கணம் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். இந்த கணத்தை கொண்டாடுங்க, இந்த கணத்துல இருங்க. எதிர்காலங்கிறதுல ஒண்ணும் கிடையாது. நீ பழைய டேட்டாவை எதிர்காலமா எடுத்து வச்சுக்கிட்டு, இலக்கா வச்சுக்கிட்டு, நீ பிரசன்டையும் தொலைச்சிட்டு என்டையர் வாழ்க்கையை தொலைச்சு போடுற. ஓகே, ஓகே. இந்த இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், இந்த ஒரு கணம், இதுல எல்லா ரகசியமும் புதைஞ்சிருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. இந்த ஒரு பிரசன்ட்ல இதுல எல்லாம் இருக்குது. ஓகே. இந்த பிரசன்ட் அப்படிங்கிறது மனம் வேறையா சொல்றாங்க. ஆனா இது நீ, இதுதான் நீ அப்படின்னு பகுத்தர் சொல்றாரு. இதுதான் நீ, இதுதான் நீ, இங்கதான் இருக்கிற, இங்கதான் இருந்துகிட்டு இருக்கிற. அப்ப அல்லது ஃபுல்ஃபில்மென்ட், எஸ் அப்படின்னா என்ன? இந்த கணத்துல இருக்கிறது தான் ஃபுல்ஃபில்மென்ட், இந்த செகண்ட்ல இருக்கிறது தான் ஃபுல்ஃபில்மென்ட். இந்த செகண்ட்ல முழுமையா இருக்கிறது அதான் ஃபுல்ஃபில்மென்ட் தான். அதாங்க. ஓகே, ஓகே. செகண்ட்ல ஃபுல்ஃபில்மென்ட்டா இருக்கிறது, அப்பல முழுமையா இருக்கிறது. ஃபுல்ஃபில்மென்ட்னா முழுமை தானே? ஆமா, ஆமா, முழுமை தானே. முழுமையா நீ இருக்கிற அப்படிங்கறதோட மீனிங். சரி, என்னதான் இப்படி ஒரு விஷயத்த படைச்சிட்டு, இப்படி ஒரு விஷயத்த ஹைட் பண்ணி வச்சுட்டு, இப்படி ஒரு பிறப்பு, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் எப்படிங்கன்னா இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுலதான் இருக்கிற இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது, இயங்கிட்டு இருக்குது. அந்த இயக்கத்துல நீ அதிகபட்ச உச்சபட்ச படைப்பு, ஓகே, உச்சபட்ச கிரியேஷன். அப்ப நீ என்ன பண்ணிடுறன்னா, அதே ஓட்டத்துல நீயும் ஓடிட்டு இருக்கிற. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பகுத்து உணரக்கூடிய ஆற்றல். இப்ப ஒரு குரங்குக்கு ஒரு மனித குழந்தை பிறந்துருச்சு.
ஓகே. ஒரு கான்ட்ராவர்சி. ஒரு குரங்கு, ஒரு 5 அறிவுள்ள குரங்குக்கு ஒரு மனித குழந்தை பிறந்துருச்சு. போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. குரங்கு தன்னை மாறி வளர்க்குது. ஆமா, கரெக்ட். கரெக்ட். அது மாதிரிதான் வளர்த்தோம் அது. மனுஷன் பிச்சுக்கிட்டு போக நினைக்கிறான். ஓகே. இதுதான் மனித வாழ்க்கை, இப்ப இருக்க மனித வாழ்க்கை. சோ நீங்க அப்ப அறியாமையில இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது எல்லாத்தையும் அறிந்திட நினைக்குது, ஆனா இவன் அறியாமையிலே இருக்க சொல்லி அவன் வளர்த்துறான் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இவ்வளவுதாங்க. இந்த சமூகங்கிற குரங்குக்கு ஓகே, மனுஷ குழந்தை பிறந்துருச்சுங்க. ஓகே. சமூகம் என்ன பண்ணுது? அறியாமையிலேயே இழுத்து 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 வைக்குது. இழுத்து 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 வைக்குது. அது எப்படி மனித குழந்தை பிறக்கலாம்? என்ன மாதிரி தானே இருக்கணும். சரி, மனிதனா பிறந்திருப்போம், என்ன மாதிரி தானே இருக்கணும். அது எப்படி நீ உணரலாம்? அது எப்படி நீ வந்துட்டு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு போலாம்? அது எப்படி இல்லங்களா? அது எப்படி நீ தர்க்கம் பண்ணலாம்? ஏற்கனவே ஏகப்பட்ட கட்டமைப்புகள் உருவாக்கி வச்சிருக்கு. அத கட்டமைப்புகளை தாண்டும் பொழுது அது தாண்டக்கூடாது அப்படின்னு குற்ற உணர்வு, பய உணர்வையும் திணிச்சு 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 அந்த குழந்தைய அறியாமையிலேயே வச்சிருக்குது இந்த குரங்கு. இந்த மனித குரங்கு வச்சுக்கலாம். மனித குரங்கு ஒரு மனுஷன் பிறந்துட்டான். ஓகே, இதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே. அப்ப நிகழ்காலத்துல இருந்தா அது ஒரு முழுமை அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இப்ப நிறைய பேத்துக்கு இந்த அறியாமையில இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப அந்த சூழல் தற்போதைய சூழல் அவங்களுக்கு ஒரு முரண்பாடா இருக்கும் பொழுது எப்படி அந்த நிகழ்காலத்துல இருப்பது? இதுக்குதாங்க இதத்தான் முன்னாடி சொன்னோம், அறியாமை நம்ம சொன்னோம். ஓகே. சூழலுக்கும் ஒரு குழந்தை திரும்ப 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 ஒரு தப்பு செஞ்சதுன்னா அந்த பேரண்ட் குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு, கண்ணு தவறு இங்க நடக்குதுடா கண்ணு, இப்படி திருத்திக்கணும்டா, இதை திருத்திக்கிறதுக்கு உடனே முடியாதுடா, இந்த பிராக்டிஸ் எடுக்கணும்டா, இந்த பிராக்டிஸ் உடனே முடியாதுடா, இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை மாத்தணும்டா, இந்த பழக்க வழக்கத்தை இப்படி இருக்கக்கூடாதுடா, இந்த உணவு கொஞ்சம் மாத்தணும்டா அப்படின்னு எப்படி அந்த குழந்தைக்கு எஜுகேட் பண்றியோ அந்த மாதிரி உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டி மூலமோ அல்லது நீங்களே ஒரு வழிகாட்டியா மாறி என்ன பண்ணணும்? எஜுகேட் பண்ணிக்கணும். எஜுகேட் பண்ணணும், வேற வழி இல்லைங்க. எஜுகேட் பண்ணி அதுல இருந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதுல இருந்து நம்ம மாறிக்கணும். நிச்சயமா வேற வழி. நீங்க முத்தன ஸ்டேஜ்ல ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்க? கிராஜுவலா நம்ம நினைப்போம் இதுக்கெல்லாம் இவ்வளவு நாள் எடுத்துக்கலாமான்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னங்க? ஒரு ப்ராக்ரஸ்னா, ஒரு ப்ராசஸ்னா அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸும் அதுக்கு உண்டான நடைமுறை சாத்தியங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? அலோ பண்ணணும். காலங்களே அலோ பண்ணணும். அது அப்பதான் ஈல்டு. இதுக்குள்ளேயே இருப்பேன், இதுலயே நான் அசைப்போடுவேன், இதுலயே தான் நான் தீர்வையும் தேடுவேன்னா அது எப்படின்னா கிட்டத்தட்ட அது குரங்காவே மாறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த குழந்தை குரங்காவே மாறிடுச்சு. அந்த மனித குரங்காவே மாறிடுச்சுன்னு அர்த்தங்க. அப்ப இதுல இருந்து வெளியில வருவதற்கு நம்மளை எஜுகேட் பண்றதுக்கு ஏதாவது 2-3 வழிமுறைகள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஜி. அழகா சொல்லலாமே. உங்களுக்கு பிரச்சனை, இதுக்கு தீர்வுக்கு இன்னொரு பிரச்சனை கிட்ட போறீங்க. அந்த பிரச்சனை இன்னொரு பிரச்சனையை தீர்வா சொல்லுது. இதுதான் எல்லாரும் இப்ப போயிட்டு இருக்கு. தற்காலிகமா ஒரு தீர்வை நோக்கி இன்னொரு பிரச்சனை கிட்ட போறோம், இல்லாட்டி அதை எடுத்துட்டு வந்துடுறோம். இந்த பிரச்சனை போயிருது, அது உட்கார்ந்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு செக் ஓகே, நாளைக்கு ஒரு 50,000 ஒரு செக் ஒண்ணு வருது. அவருக்கு வருது. ஓகே, வருது. அவர் கொடுத்திருக்காரு, ஒருத்தர் கொடுத்திருக்காரு, அது ஒருத்தர் கொடுத்திருக்காரு, பேங்க்குக்கு வருது. கொடுத்திருக்காரு 50,000 ரூபாய் நாளைக்கு அவர் பிரசன்ட் பண்ணிடுவாரு. வருது. உடனே இவருக்கு என்னாச்சு? பதட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே போய் 5 ரூபாய் வட்டிக்கு ஒரு 50,000 ரூபாய் வாங்குறாரு. ஓகே, வாங்கி கட்டிடுறாரு. ஓகே, பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இவர் 55,000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்திருக்காரு. இந்த வட்டியோட சேர்த்து. ஆமாங்க. ஓகே, அது 15 நாள்ல அந்த செக் வருது. ஓகே.
இன்னொருத்தர் போய் 10 ரூபா வட்டிக்கு 60,000 ரூபாய்க்கு ஒரு செக்கை கொடுத்து வாங்கி கட்டுறாரு. ஓகே ஓகே. இது சரியான அணுகுமுறையா? இல்ல. இப்ப என்னாச்சு, இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அவரு ஒரு டபுள் டிஜிட் லட்சங்களுக்கு கடனாளி ஆயிட்டாரு. கடனாளி ஆயிட்டாரு. வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்துக்கு போயிருப்பாரு. 16 செக் பவுன்ஸ் ஆகுது. ஐயோ. ஒரு ஃபைன் பண்ணி 16 செக் பவுன்ஸ் ஆகுது. சரிங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு செக் பவுன்ஸ்லயே நிறுத்தி இருக்கலாம்ல. நிறுத்தி இருக்கலாம். கரெக்ட். இவ்வளவுதான், இவ்வளவுதாங்க நான் சொல்றது. ஒரே ஒருத்தர் தானே பிரச்சனை உனக்கு, இப்ப 100 ஃபுல்லா பிரச்சனை ஆயிடுச்சு. கரெக்ட் கரெக்ட். இந்த இடத்துல ஒரே பேசிங்க தானே, என்ன பவுன்ஸ் ஆயிருச்சு, என்ன செய்ய, உட்காந்து பேசலாம், உட்காந்து பேசலாம். அடுத்தது கொஞ்சம் டைம் கேட்கலாம். அடுத்தது அந்த கான்சிக்வன்ஸை பேஸ் பண்ணலாம். அடுத்தது அதுல இருந்து லேர்னிங் கத்துக்கலாம். அடுத்தது இப்ப 16 செக் பவுன்ஸ் ஆகி 50 லட்சம் ரூபாய் பக்கம் பிரச்சனை ஆகி இப்ப லேர்னிங் கத்துக்கிறதுக்கு, அப்ப பிரச்சனைக்கு தீர்வுக்காக இன்னொரு பிரச்சனைக்காக போய் கேட்டு அவன் ஒரு பிரச்சனையை வந்துட்டு தீர்வா சொல்லி இப்படிதானே ஓடிட்டு இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அப்ப சுதாரித்தல் எங்க இருக்குது? அறியாம தானே இங்க இருக்கு. கரெக்ட். இடையில ஏதாச்சும் மாறுமா சூழல், ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துடாதான்னு சொல்லிட்டு இந்த மனசோட வீக்னஸ்ல 4-5 கோயில்களுக்கு வேண்டுதலை, 4-5 கோயில்களுக்கு பரிகாரம், ஜோசியம், ஜாதகம், கைரேகை, இதெல்லாம் இடையில ஓடிட்டு இருக்குது. கரெக்ட். சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. அப்ப அந்த சூழல்ல வந்து எப்படி ஜி நம்ம பார்க்கணும்? இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு விஷயத்த போய் செய்யறோம். அது இதை விட பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. சோ அப்ப இந்த சூழலை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி அணுகணும்? அந்த சூழலையே கவனிங்க, அந்த சூழலுக்குள்ள பெனட்ரேட் பண்ணுங்க, அந்த சூழலை ஊடுருவி பாருங்க, அந்த சூழலுக்குள்ள சொல்யூஷன் இருக்குதுங்கிறத நீங்க நம்புங்க. நீங்க நம்புங்க நான் சொல்றேன். ஓகே, அந்த சூழலே நம்மளுக்கு கொடுத்த இன்னொரு வாய்ப்பா கூட நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, அது வந்துட்டு அதுக்குள்ள உங்களுக்கு தீர்வு இருக்குதுங்கிறது என்னுடைய உச்சபட்ச உணர்தல். இவ்வளவுதான். நீங்க தான் என்ன பண்றீங்க? இப்ப அந்த சூழல் எப்படி ஜி நீங்க ஒரு ஆழமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க? எப்படி அதை ஆழமா பார்க்கணும்? எல்லா ஆங்கிள்லையும் கவனிங்க, 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 கவனிங்க. ஓகே. ஏன்னா எல்லா இடத்துலயுமே கவனிக்கும் பொழுது டிஃபால்ட்டா ஒரு உண்மை பிரபஞ்சத்துல நடக்குது. ஒரு உண்மை, உங்களை உங்க இருப்பை நீங்க தக்க வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எதை கவனிச்சாலும் உங்க இருப்பு அங்க தக்க வைக்கப்படுது. ஓகே ஓகே. ஏன்னா இருப்பும் கவனிக்கப்படுறது ஒன்னாயிரும். ஓகே ஓகே. கவனிப்பதும் கவனிக்கப்படுவது ஒன்னாயிரும். ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட். இப்ப மல்டி டைமென்ஷன்ல உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எதை கவனிக்கிறது எதை விடுறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? ஆமா ஆமா. அப்பதான் சிறந்த வழிகாட்டி தேவைப்படுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்லயே நம்ம மீட் வந்துடலாமே. இவ்வளவு நேரம் பொறுமை காத்த பிரபஞ்ச உணர்வாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜி, நன்றி.